ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துடைய கடைசி நாளாக மே 31ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான நாளானது வருது. அதாவது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி பௌர்ணமி அப்படி வருதுங்க. அதாவது வைகாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வைகாசி மாதமே பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த வைகாசி பௌர்ணமி உடைய தாக்கத்தால் 12 ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத புதிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி துலாம் ராசியை இருந்தால் துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த வழிபாடு அல்லது பரிகாரம் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. அதாவது வழிபாடுன்னு சொல்லலாம், பரிகாரமும் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அன்றைய நாள் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்த விஷயம் நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நினைத்தது உடனே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இரட்டிப்பாக உங்களுக்கு பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த 2 தினங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான தினமாக பார்க்கப்படுது. அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பெயராற்றல் மிகுந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வைகாசியில வரக்கூடிய பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே நாம பார்க்கப்படுகிறது. வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்த வைகாசி விசாகமாக தான் நம்ம வழிபாடு இதுவரை செய்து வந்திருக்கோம். ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் இந்த பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது. ஸோ இதனால எந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த பௌர்ணமி தினத்தில் எப்படி இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிற திரையை போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதன் பிறகு இந்த தீபம் அன்று முழுவதும் எரிவது போல நீங்கள் பார்த்து கொள்ளணும். இதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு சமையல் அறையிலும் உங்களுடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலுமே நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த 2 தீபங்களும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, அதாவது முழுமையாக 1 மணி நேரம் எரிய வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக அன்றைய தினத்தில் நீங்கள் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சந்திர பகவானுக்குரிய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்க. பிரியாணி இலை என்னவென்றால் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை கண்டிப்பாக இந்த பரிகாரத்திற்கு ரொம்ப முக்கியம். அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி விட்டதாக எழுதி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக நீங்கள் வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இதோடு மட்டுமில்லாமல் அன்றைய தினத்துல உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த வகையில வறுமையில வாடக்கூடிய நீர்களுக்கு தயிர் சாதத்தை நீங்க தானமாக கொடுத்து வரலாம். இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை உங்களால் எளிமையாக பெற முடியும். அன்றைய தினத்துல நீங்க முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை செய்யணுங்க. அதாவது குல தெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வது அவசியம். இதனால குல தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில நீங்க வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை நீங்க விரைவில் பெற முடியும். வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியுங்க. சந்திர பகவானுடைய அருளையும் நீங்க பெற முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த விஷயத்தை நீங்க தவறாமல் செய்திருங்க.
ஸோ இதனை தொடர்ந்து துலாம் ராசினியர்களுக்கு இந்த வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்னென்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே துலாம் ராசினியர்கள் எப்பொழுதுமே நிறைய எதிர்பார்ப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நேயராக கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வருமானம் திருப்திகரமாக இருக்கலாம். செலவுகளும் அவசிய செலவுகளாகவே உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் எந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம். இளைய சகோதர வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டு நிச்சயமா நீங்கிடும். உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை சிக்கல் சங்கடம் எதுவா இருந்தாலும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல பதில் எதிர்பார்த்த பதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு அள்ளவள்ளக்க சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கலாம். சில சலுகைகளும் உங்களுக்கு தேடி வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்றவாறு லாபம் உங்களுக்கு கிடைக்காது. என்னதான் வியாபாரத்துல விற்பனை அதிகமாக இருந்தாலுமே நீங்க எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்று வரவில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். ஸோ வியாபார யுக்தியை பயன்படுத்தி செயல்படுவது ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பது உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது போதிய பணம் கிடைக்காததால் மனநிறைவு உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது போதிய பணம் கிடைக்காத நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். புகுந்த வீட்டாரின் பாரமுகமான மனப்பான்மை மாறி அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு குடும்ப ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு. ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தினமும் காலையில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜையறையில் நீங்கள் தெய்வம் பேச்சு வழிபாடு செய்யலாம். அதாவது அனைத்து தெய்வங்களுக்கு முன்னாடி உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் கனவுகள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் மனதார பேசிக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாங்க. இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும்போது பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே 31 வைகாசி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.